அத்தி மரத்தை பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அந்த அத்தி மரம் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப செழிப்பாக இருக்குது, ஆனால் காய்க்கலை, அது கனி கொடுக்கல. தோட்டக்காரனை கூப்பிட்றாரு, அங்கே வா, என்ன பண்ணுற? இதுக்காக அதான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன இதே சொல்லிட்டு இருக்க? நான் 3 வருஷமாக அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், 3 வருஷமாக அந்த மரம் என்ன பண்ண மாட்டேதுனாக்க அது காய்க்க மாட்டுது, ஒரு கனி கூட காணோம், ஆனால் பார்க்க செழிப்பாக இருக்குது, ஏன் அது நிலத்தை கெடுக்குது? வெட்டி போடு அப்படிங்கிறார். சபைக்குள்ளரையும் சில ஆத்துமாக்கள் செழிப்பாக இருப்பாங்க, பார்ப்பதுக்கு பார்த்தா இவங்கள மாதிரியா அப்படின்னு நினைப்போம். கர்த்தருடைய காரியங்களுக்கு கையை நீட்டவே மாட்டாங்க, கர்த்தருடைய சபையை நேசிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய காரியங்களை பங்கெடுக்க மாட்டாங்க. வார வாரம் சபைக்கு வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க. கர்த்தருக்கு அவங்களுக்கு கேப் இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ்காண்டு வருவாங்க. இப்படிப்பட்டதான நபர்கள் சபையை கெடுப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இதை ஒழுங்காக ஜெபிக்க வை, ஒழுங்காக ஊழியம் செய்ய வை, ஒழுங்காக பாட வை, ஒழுங்காக துதிக்க வை, அப்படிலாம் விரட்டி விடும். இது கடினமான உபதேசம். ஊழியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இதெல்லாம் எளிமையாக கடந்து போயிடுவாங்க. நானும் கடந்து போயிடுவேன், எனக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கதை சொல்கிறாரு, இது ஏன் சபையாகிய நிலத்தை கெடுக்குது? இது பாட மாட்டுது, துதிக்க மாட்டுது, ஆராதிக்க மாட்டுது, இதுவும் பண்ண மாட்டுது, பக்கத்தில் இருக்கிறதான மரத்தையும் கெடுக்குது. நீ ஏன் பாடுற? வாய் வலிக்க பாடணுமா? வந்து உட்காரு, கிளம்பி போ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கனி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கதான் இன்னும் மரத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். கதை சொல்கிறாரு, இந்த மரம் ஏன் சபையை கெடுக்குது? வெட்டி போடு. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை களை எடு அப்படிங்கிறார், கிளையை கழிச்சு விடுங்கிறார். சில நேரங்களில் அதுக்கு உரம் போடுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார், தண்ணீர் பாய்ச்சுக்கிறார். இதெல்லாம் ஒரு தோட்டமாகிய அந்த சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இது கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆசீர்வாதம் குறைகிறதா, சில நேரங்களில் நம்முடைய கைகள் வெறுமையாக இருக்கிறதா, சில நேரங்களில் நெருக்கத்தை நம்ம சிக்கிறோமா, ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு தெரியல, பொறுமை பத்தலை, எத்தனை வருஷம் காத்திருக்கணும் தெரியல, எதற்காக காத்திருக்கணும் தெரியல, எது எனக்கான வாக்குத்தத்தம் தெரியல, எப்படி வேத வசனத்தை நான் படிக்கணும் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த ஊழியத்தினுடைய மிகப்பெரிய உயர்வான ஸ்தானங்களுக்கு போவாங்க. அந்த ஸ்தானங்கள் உங்களுக்காக அது காத்து கொண்டு